வணக்கம் நண்பர்களே! கார்த்திக், தீபா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கையில அந்த அ ஏட்டோட ஃபோனு கெடைச்சும், அதில உள்ள ரகசியத்த அறியதுக்கு முன்னாடி, சந்திரா வந்து அத தூக்கி எறிஞ்சு பசங்களுக்கு கையில மாட்டி, அவங்க வந்து இத விலைக்கு குடுத்து ரூபாய சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஃபோன எடுத்துட்டு போயிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபோனுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ரிங் ஆகுது. உடனே வந்து அந்த பசங்களும் வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. "டேய் இந்த ஃபோன யாருக்கையோ அவங்க கால் பண்ணாங்க. கண்டிப்பா வந்து நம்ம குடுத்துறணும். இல்லாட்டா அவங்க போலீஸுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க." அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. அதோட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கால் பண்ணி வந்து அந்த பசங்க எடுக்குறாங்க. "இந்த ஃபோன் வந்து உங்ககிட்ட எப்படி கிடைச்சு?" அப்படின்னு வந்து கேட்க நேரம், "நான் ரோட்ல போயிட்டு இருக்க நேரம் கீழ கிடந்ததா மேடம் எடுத்தோம்." அப்படின்னு வந்து சொன்னாங்க. "நான் வந்து இந்த ஃபோன வாங்கிக்கிறேன். நீங்க எங்க எடுக்குறீங்க?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்ட உடனே அந்த பசங்கள தேடி போறாங்க. "மேடம் எங்களுக்கு காசு வேணும்." அப்படின்னு வந்து சொன்னாரு. "பணம் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தரேன். அந்த ஃபோன மட்டும் எங்க கையில குடுத்துருங்க." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. எப்படியாவது அக்கா கைக்கு இந்த ஃபோனு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து சந்திரகலா பயங்கர சதி திட்டத்தோட அந்த பசங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்து தேடி தேடி அலையுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம தீபாவதி நம்ம ராஜாவோட ஆதார் கார்ட பார்த்துக்கிட்டு அபிராமி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட எம்டி கார்த்திகேயனோடதையும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. ஆனா, பேரு வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. இவர் பேரு ராஜா, அவர் பேர் கார்த்திகேயன். ஏதோ ஒரு தில்லு முல்லு இருக்கு. கூடிய சீக்கிரம் இத கண்டுபிடிச்சுருவேன். அப்படின்னு வந்து அந்த இடத்துல அலசி ஆராயிறாங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா, செம அதிரடியான பரபரப்பு கட்டம்தாங்க. சந்திரகலா வந்து இது ஏட்டோட ஃபோன தான் அக்கா வாங்கியிருக்கா. அவ கையில இருந்த இந்த ஃபோன எப்படியாவது வந்து அடிச்சு மாத்தணும். நம்ம மாமா முத்துவேலு இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இது மட்டும் சாமுண்டேஸ்வரிக்கு கையில கிடைச்சிடக்கூடாதுன்னு சொன்னார்ல. அப்படி என்னதான் ரகசியம் இதுல இருக்கோ, ஆனா இத மட்டும் அக்கா பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து இத மாத்திரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்துழுறாங்க. அதோட பார்த்தோம்னா, நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அந்த ஃபோன அப்படியே பார்த்துக்கிட்டு கட்டில்ல வச்சுட்டு போறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அக்கா ஒரு ஃபோன பேசுறதுக்கு போயிட்டா. இந்த ஃபோன இங்க வச்சுட்டா, இத நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு வந்து எடுத்து ஜன்னலோடி அப்படியே வெளிய தூக்கி எறியுறாங்க. ரோட்டுல போன பசங்க கையில மாட்டுது. இந்த ஃபோனு வந்து என்னடா பண்ண? யாருக்காவது வந்து இருக்கும் அவங்கட்ட மறந்து வந்து கீழ விட்டுட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இத குடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இல்ல இத வந்து காசாக்கிருவோம் அப்படின்னு வந்து ஒரு பையன் சொல்ல, அத வந்து விலைக்கு குடுக்க கொண்டுட்டு போறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த ஃபோன எங்க தான வச்சேன், ஆனா காணலையே. அப்போ இதுல ஏதோ ஒரு பெரிய மர்மமான விஷயம் இருக்கு. அதுக்காக தான் நான் பார்க்கக்கூடாதுன்னு இந்த ஃபோன யாரோ மாத்திருக்காங்க. இதுல வச்ச ஃபோனு எங்க போயிருக்கும்? அது யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கேன். அப்படி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில சரி அந்த ஏட்டோட நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ரிங் ஆகுது. அப்போ அந்த பசங்களுக்கு பயம் வருது. டேய் ஃபோன்ல ரிங் கேட்குது. யாரோ கால் பண்றாங்க. இந்த ஃபோனுக்கு அநேகமா சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. இப்ப என்னடா பண்ண போலீஸு அப்படி இப்படின்னு வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால கண்டிப்பா வந்து இந்த ஃபோன குடுத்துருவோம் அப்படின்னு நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு வந்து முடிவாக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பேசுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த ஃபோன வந்து எப்படி உங்க கையில எப்படி கிடைச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நாங்க ரோட்ல போக நேரம் வந்து கீழ கிடந்த மேடம் அப்படின்னு வந்து சொன்ன நேரம், கீழ அப்ப யாரு இந்த நம்ம ரூம்ல இருந்து எடுத்து ஜன்னலோடி வெளிய போட்டுருக்கா. அப்போ வெளியாள் இல்ல. நம்ம வீட்டிலே தான் அந்த வில்லன் இருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொட்டைய முறிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. இந்த ஃபோனு வேணும் எங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம், சரி மேடம் உங்க ஃபோன் தானே வந்து வாங்கிக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஃபோன வாங்குறதுக்கு வந்து வேகமா ஓடுறாங்க. நம்ம சந்திரகலாவும் வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த அக்கா இப்ப எங்க கிளம்பிட்டா? அந்த பசங்க வேற எங்க போனாங்கன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. அக்கா அநேகமா அந்த ஃபோன அந்த பசங்க கிட்டேருந்து வாங்க தான் போறாளோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த ஃபோன் மட்டும் அக்கா கைக்கு கிடைச்சிட்டா உண்மையான குட்டு வெளிப்பட்டுரும். ஆனா அந்த ஃபோன்ல என்னதான் உண்மை இருக்குன்னு எனக்கு கூட தெரியாது அப்படின்னு வந்து சந்திரா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. எதா இருந்தாலும் என் கணவருக்கும் என் மாமாவுக்கும் தீங்கு விளைவிக்கும் விஷயம் அதில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோனை வந்து அக்கா பார்க்கக்கூடாது
அப்படின்னு வந்து நம்ம சந்திரா ஒரு அடங்காப்பிடாத்தனமாக வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தீபாவதி ஆராயிறாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஆதார் கார்டை ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இந்த ராஜாவா இந்த கார்த்திகேயன் அபிராமி குரூப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட ஓனர் வந்து கார்த்திகேயன் அவரோட ஃபோட்டோவும் இவரும் சேமாக தான் இருக்குது. ஆனால் டிஃபரெண்ட்டாக வந்து நேம் இருக்குது. இங்க ராஜா, அங்க கார்த்திகேயன். அம்மா பேரு, அப்பா பேரெல்லாம் சேமா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு தில்லு முல்லு இந்த ஆதார்ல இருக்குது. அது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு உண்மையான குட்டி யாரு, சாமுண்டேஸ்வரியோட மருமகன் ராஜாவோட முகத்திரைய கிழிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து தீபாவதி நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அந்த போனஸ் பணம் தீபாவளி கொண்டாடுறதுக்கு 5 கோடி ரூபா பேங்க்ல இருந்து எடுக்குது. சாமுண்டேஸ்வரி எடுத்து அந்த தொழிலாளர்களுக்கு தன் கையால் வந்து கொடுத்து சந்தோஷப்பட்டு பேரானந்தப்படணும் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க. அந்த பணம் கிடைக்காம இந்த டிரைவர் ராஜா தான் தொழிலாளர்களுக்கு இவ்வளோ ரூபாய் எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணி கொடுக்க விடலை அப்படின்னு வந்து நம்ம எதுக்கு இருக்கோம் ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு வந்து சிவனாண்டி முத்துவேலெல்லாம் கங்கணம் கட்டுறாங்க. பேங்க்கில் போய் பேசுகிறாங்க. பேங்க்கில் வந்து எம்டி அவங்க ரூபாயை எடுக்கிறதுக்கு நீ லஞ்சம் எடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது நீ லஞ்சம் பேச வந்திருக்கியா போடா வெளியே அங்கிட்டு அப்படின்னு வந்து விரட்டி விடுறாங்க. ஆனாலும் 5 கோடி ரூபா பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. நிச்சயமா மேடம் இந்த அமௌண்ட்டை வந்து கேஷாக நாங்கள் தர முடியாது. அது உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த பணத்தை 5 கோடி ரூபா வந்து தந்தோம்னா யாராவது வந்து அடிச்சுட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால இதை தர முடியாது. பேங்க் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அப்போ பணத்துக்கு எங்கே போக சடனாக வந்து இவ்வளோ கேஸ் வேணும். தொழிலாளர்களுக்கு நம்ம கையால் கொடுத்து சந்தோஷப்படுறணும். அதுதானே முக்கியம் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் நவீன் அவங்க பலத்தை காட்டி 5 கோடி ரூபாயை வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீ எனக்கு பேங்க் டிரான்ஸ்லேஷனாக தந்தா போதும் ராஜா அப்படின்னு வந்து அதை அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இவங்க ரெடி கேஷாக அவங்க பிஸ்னஸ்லேருந்து எடுத்து நம்ம நவீன் வந்து கொடுத்துறாங்க. அதோட பார்த்தோன்னா மாப்பிள்ளை இந்த பணம் வந்து இவ்வளோ ரூபா உங்களுக்கு கிடச்சிட்டுல இது எப்படி கிடச்சி மாப்பிள்ளை என்னால் கூட முடியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நல்லது செய்யறதுக்கு எதுக்கு அத்தை யார் தந்தா என்ன வச்சு வந்து தொழிலாளர்கள் கொடுத்து சந்தோஷப்படுவோம். நான் தந்த இந்த 5 கோடி ரூபா தந்த உங்களுக்கு பேங்க் மூலமாக அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்லேஷன் பண்ணியாச்சு. அதனால இதை பற்றி பேசண்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள சொல்லுங்க அக்கா இவன் எதையோ மறைக்காங்கா. இவனே ஒரு சாதாரண டிரைவர் இவனுக்கு எப்படி 5 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து ஏற்றி விட்டு குளிர்காயிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ராஜா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நல்லது யார் செய்தாலும் அது வரவேற்கணும் தான். இந்த 5 கோடி ரூபாயை நவீன் தான் அவங்க பிஸ்னஸ்லேருந்து எடுத்து தந்தா அவனுக்கு நான் வந்து பேங்க் டிரான்ஸ்லேஷனாக 5 கோடி ரூபாயை ட்ரான்ஸ் பண்ணி விட்டாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் சாக்காரங்க சாமுண்டேஸ்வரி எதுக்கு மாப்பிள்ள அவன்கிட்டலாம் போய் கேட்டுக்கிட்டு அத்தை நன்மைக்கு ரெடி கேஷாக வேணும். அது யார் தந்தால் நம்மளுக்கு என்ன நம்ம அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணியாச்சு அத்தை அப்படின்னு வந்து இப்போ தொழிலாளர்கள் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடணும் அதுதானே முக்கியம். இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம நவீனை வந்து இந்த உதவியை யார் செய்தாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக அந்த நவீனை பார்த்தா நான் வந்து வர சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லவோ நவீனுக்கு ஃபோனை போட்டு வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததோ இந்த பாரு 5 கோடி ரூபா தந்தது பெரிய அமௌண்ட்டு. நாங்கள் வந்து இது வந்து ரெடி கேஷாக நாங்கள் கிடைக்காம கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து தந்துட்டா இப்போ தொழிலாளர்களுக்கு என் கையால் மன நிறைவாக இந்த அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ணுவேன். இதுக்கு நீதான காரணம். அதுக்கு ஒரு நன்றி சொல்லாட்டா எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நன்றி சொல்கிறாங்க. நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன்ல நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும் என்ன சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுங்க. தான் தலை தீபாவளிக்கு என் மனைவிக்கு உங்கள் கையால் புடவை வாங்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம் அம்மா துர்கா தானம்மா குடுமா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி ரோஹிணி எல்லாரும் சொல்ல சரி ஒரு புடவை தானே புடவை கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு வந்து நம்ம துர்காயை வர வச்சு தலை தீபாவளிக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி கையாலேயே புடவையை கொடுத்து நம்ம ராஜா வந்து மாஸ்டர் பிளானை போட்டு அசைச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க.